நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? நீ அசிரியாவினால் போல எகிப்திலும் வெட்கி போவாய். அப்ப உன் நினைவு, உன் இருதயத்தின் நினைவினால், உன்னுடைய வார்த்தையின் நினைவினால், உன்னுடைய யோசனையினால் நீ உன்னுடைய வழியை மட்டும் கடைபிடித்து போவாயானால், எகிப்து தேசத்திற்கு போனாலும், எந்த இடத்திற்கு போனாலும், எந்த செழிப்பான இடத்திற்கு போனாலும் நீ தோற்று போவாய் என்பதை கர்த்தராகிய தேவன் இங்கு திட்டமாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை கூட வாசியுங்கள். நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் வாசிங்க, இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? வெட்கி போனது போல எகிப்திலும் வைக்கப்பட்டு போவாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை இந்த திருச்சபைக்கு அவருடைய இரட்சிப்பினால், அவருடைய அன்பினால் அழைத்து வருவதற்கு முன்னால் நீ வெட்கப்பட்டு போனது போல குடிவரியினால், இல்ல சாபத்தினால், இல்ல வியாதியினால், இல்ல துக்கத்தினால், இல்ல துயரத்தினால், இல்ல உபத்திரவத்தினால், இல்ல பாடுகளினால், பிசாசின் போராட்டத்தினால் அமிழ்ந்து போனது போல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ அசிரியாவினால் வெட்கப்பட்டு போனது போல இனி வரும் நாட்களிலும் நீ உன்னுடைய வழியை மாற்றி கொண்டிருப்பாயானால், உன்னுடைய வழியை மாற்றி கொண்டிருப்பாயானால் எகிப்தினாலும் வெட்கப்படுவாய் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார்.